ஹலோ வெல்கம்ங்க. இன்றைக்கி மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2025ல் ஒரு டாப் 10 ஃபிலிம்ஸை பற்றி, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லை, ஒரு கண்டென்ட்டாக ஒரு ஆடியன்ஸை திருப்திப்படுத்தின ஒரு 10 படங்கள், அதாவது எனக்கு பர்சனலாக பிடிச்ச 10 படங்கள். இந்த லிஸ்ட்டுக்கும் அந்த படத்தோட வசூலுக்கும் அதோட வெற்றிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது பியூராக ஒரு படமாக நம்மளை எப்படி திருப்திப்படுத்துச்சு, ஒரு ஆடியன்ஸாக ஒரு சினிமா ஃபேனாக நம்மளை எப்படி திருப்திப்படுத்துச்சு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டு. ஸோ 2025ல் என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸில் 10th பிளேஸில் இருக்கிறது சரண்டர். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக ஒரு காப் ஃபிலிமாக வந்துச்சு. பிக் பாஸ் மூலிமா ஃபேமஸான தர்ஷனும் அப்புறம் மலையாளம் ஆக்டர் லாலும் பண்ணியிருந்தாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஒரு கன் திடீர்னு அவங்க இதுலேருந்து மிஸ் ஆகிடும், சரண்டர் பண்ண ஒரு கன் மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வச்சு அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த கன் மூலிமா வேறு யாருக்கு எதுவும் ஆபத்து வந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்பவே சூப்பர்பான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்க. மலையாளம் ஃபிலிம்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, ஒரு காப் ஸ்டோரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஸ்லோவாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெனரில் போச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் படம் தியேட்டரில் ரொம்ப பெரிய ரிசப்ஷன்லாம் பெறல. ஏன்னா கூட நிறைய படங்கள் தலைவன் தலைவி கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சுனாமி மாதிரி அது விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு நல்ல கேரியர் ஹையஸ்ட் கிராசிங் வந்துச்சு. ஸோ அந்த சுனாமியில் இது பெருசாக யாரும் கண்டுக்கலன்னு தான் சொல்லணும். 9th பிளேஸில் வீரதீர சூரன் பார்ட் 2 இருக்குது. இது சியான் விக்ரம் நடிச்ச ரிலீஸ் ஆச்சு. இதுவுமே ஒரு நல்ல கண்டென்ட்டான ஃபிலிம்ங்க. ஒரு தாதாவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் திருந்தி வாழ்கிறப்ப திரும்ப எதிர்பாராத சுச்சுவேஷனில் பழைய முதலாளி சில ஹெல்ப் கேட்டு அதில் உள்ள நுழைஞ்சி இவர் இந்த போலீஸ்க்கும் இவருக்கும் நடக்கிற அந்த பிரச்சனை அதிலேருந்து எப்படி திரும்ப வெளியே வந்தார், அவர் குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தாங்க. பட் சின்ன மைனஸாக அந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் தான் ஒரு சின்ன மைனஸ் இருந்துச்சு. பட் விக்ரம் சாருக்கு ஒரு நல்ல தியேட்ரிக்கல் படமாகவே ரொம்ப நாள் கழிச்சு இது வந்துச்சு. எனக்குமே பர்சனலாக பிடிச்சிச்சு. ஸோ 9th பிளேஸில் வீரதீர சூரன் இருக்குது. அண்ட் 8th பிளேஸில் ரியோராஜ் நடிச்ச ரிலீஸ் ஆனால் ஆண் பாவம் பொல்லாதது. இது ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டராகவே ஆச்சுன்னு சொல்லலாம். படம் கண்டென்ட் ரீதியாகவும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் பெரிய வெற்றி பெற்ற படம். ஏன்னா நிறைய ஆண்களோட குமுறல்களை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் சில ஃபெமினிஸ்ட் இதை போட்டு கடிக்கும் செஞ்சாங்க. ஒரு சைடாக மட்டுமே பேசுகிற மாதிரி. எஸ், ஒரு சைடாக மட்டும் பேசுச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு சைடு கொஞ்சம் அதிகமாக பேசுச்சுன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃபிலிம்ஸ் பெண்களோட அந்த இதை பற்றி பேசுகிற மாதிரி நிறைய வந்திருக்கு. பட் ஆண்களோட கஷ்டத்தை பற்றி பேசுகிற மாதிரி சில ஃபிலிம்ஸ் தான் வரும். வந்தாலும் பெருசாக எடுபடாது. பட் இது நல்ல ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு. ஸோ 8th பிளேஸில் எனக்கு ஆண் பாவம் பொல்லாதது. அண்ட் 7th பிளேஸில் பார்த்தீங்கன்னா பறந்து போயிருக்கு. இது ராம் சார் டைரக்ட் பண்ணி சிவா நடிச்ச ரிலீஸான ஒரு வித்தியாசமான காம்போ. நம்ம ரிவ்யூலேயே சொல்லியிருப்போம் இது ஒரு வித்தியாசமான காம்போ அப்படின்ட்டு. அண்ட் யூஸ்வலாக ராம் சாரோட ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இந்த கண்டென்ட்டாக எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சோகமான ஒரு கண்டென்ட், அந்த மாதிரி தான் ஹெவியான கண்டென்ட்டோடு இருக்கும். பட் இது ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக வந்துச்சு. குழந்தைங்கள இந்த காலத்தில் எப்படி வீட்லேயே அடைச்சி வளர்க்காமல் கொஞ்சம் வெளி உலகத்தையும் காட்டி அவங்கள பறந்து போகணும் அப்படின்றது தான் கான்செப்ட். அதை ராம் சார் ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தார். அண்ட் சிவா சார் காமெடியாக யூஸ்வலாக இந்த ராம் சார் கூட சிவா சார் சேர்ந்தால் இவரை மாதிரி அவர் ஹெவியாக நடிப்பாரா இல்லை இவருக்கு ஏற்ற மாதிரி அவர் காமெடி பண்ணுவாரா அப்படின்னு யோசிச்சோம். பட் காமெடி சிவா சார் காமெடியை தான் பண்ண வச்சிருக்காரு. ராம் சார் நல்லாவே காமெடியும் ஒர்க் அவுட் ஆச்சு. படமும் ஓரளவு டீசெண்டான பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் எனக்கு ஹவுஸ்மேட்ஸுங்க. ஹவுஸ்மேட்ஸ் இந்த கனா மூவியில் நடித்த அந்த ஆக்டர் அவர் நடிச்சிருந்தார் இதில். அண்ட் இதுவுமே ஒரு டெபியூட்டன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இது ஒரு வித்தியாசமான கான்செப்டில் ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டெசராக்ட் மூலிமா ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதையாக வந்துச்சு. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்த்தப்போ ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் அவங்க படம் எடுத்த விதம் எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இது ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் இந்த சைஃபை ஃபிலிமாக மாறுற அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் கிட்ட தான் அது ரிவீல் ஆகும். இது ஹாரர் ஃபிலிம் இல்லை, இந்த மாதிரி ஒரு டெசராக்டை வச்சு ஒரு சைஃபை ஃபிலிம் அப்படின்ட்டு. என்ன இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸ்னால் கிளைமேக்ஸ் எப்படி முடிக்கிறதுன்னு அவங்களுக்கே சரியாக தெரியாததுனால ஒரு மாதிரியாக முடிச்சிருப்பாங்க. அதை நிறைய பேர் கனெக்ட் ஆகாமல் போயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டீசெண்டான வசூல் பண்ணுச்சு. ஆனால் இந்த படம் ஒன்றுமே நல்லா பண்ணியிருக்கலாம், நல்ல படம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆனால் ஓடிடியில் நல்ல ரிசப்ஷன் வந்துச்சுங்க. ஸோ 6th பிளேஸில் ஹவுஸ்மேட்ஸ் இருக்குது. அப்புறம் 5th டாப் 5க்கு நம்ம போகிறோம். 5th பிளேஸில் குடும்பஸ்தான் மணிகண்டன் நடித்து February month ரிலீஸ் ஆச்சு. எனக்கு இந்த வருஷம் படங்களில்
எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆன ஒரு ஃபிலிமில் குடும்பஸ்தனோ ஒன்று. ஆஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனாக வந்து நிறைய பேருக்கு இந்த படம் கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன் நான். அதனால தான் கனெக்ட் ஆனதுனால தான் 30 கோடி கிட்ட வசூலும் பண்ணுச்சு. இப்போலாம் வந்து பெரிய ஹீரோஸ் படமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பாபாத்தியார்லாம் கார்த்தி சார் நடிச்சுமே வந்து ஒரு 15 கோடி தாண்டவே முக்குது. ஸோ கண்டென்ட் நல்லா இல்லைன்னா ஒரே ஏரியா ஜனங்க வந்து புறக்கணிச்சிடுற இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கனெக்ட் பண்ண ரீசனால தான் குடும்பஸ்தான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அந்த படமுமாவே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிச்சு. நாங்கள் ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் பண்ண ஸ்ட்ரகிள் எல்லாம் வந்து அப்படியே அதில் மணிகண்டனும் படுற சீன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் அதை தாண்டி வந்திருக்கும். ஸோ அது வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணி நல்லாவே ஓடிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா வந்து டியூடு இருக்குது. டியூடு வந்து சில பேருக்கு நல்லா ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும், சில பேருக்கு வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். என்னடா இதெல்லாம் ஒரு படமாக, இதெல்லாம் ஒரு கான்செப்டா அப்படின்ற மாதிரி, என்ன கன்றாவிதா இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல கான்செப்ட் தான், நல்ல படம் தான். அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த டியூடிலுமே வந்து கிளைமேக்ஸ் வந்து சரத்குமார் சார் வந்து சடனாக திருந்தறது தான் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குமே தவிர மற்றபடி அந்த படமும் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அண்ட் இன்டோர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட பெஸ்ட் இன்டோர் பிளாக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து டியூட் தான் இருக்கும். அண்ட் சில பேருக்கு ட்ராகனும் இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே பிரதீப் படம் தான். ஸோ 3rd பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சிறை இருக்குது. டிசம்பர் மந்த் லாஸ்ட்டாக தான் இப்போ ரிலீஸ் ஆச்சு. சிறை வந்து விக்ரம் பிரபு சாருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தியேட்டர்கள் ஹிட்னே சொல்லலாம். அண்ட் ப்ரொடியூசர் லலித் குமாரோட சன் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. ஸோ வந்து சிறை வந்து இந்த மைனா மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஒரு பொய் கேஸில் மாட்டிக்கக்கூடிய ஒரு பையனை வந்து அந்த போலீஸ் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் வந்து அவர் வந்து கோர்ட் கேஸ்லேருந்து அவரை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணி அவங்க 2 பேரையும் லவ்வர்ஸை ஒன்றா சேர்த்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கதை. அண்ட் மைனாவில் வந்து நெகட்டிவாக முடிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடித்தாங்க. பட் வந்து ஆனால் யதார்த்தமாக அந்த கோர்ட் ப்ரொசீஜரல்ஸ்லாம் நமக்கு வந்து யதார்த்தமாக காமிச்சதுனால எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே பார்த்தோம். அண்ட் இந்த படமும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸாகவும் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து 2nd பிளேஸ், இன்னும் 2nd பிளேஸ் இருக்குது. 2nd பிளேஸில் வந்து டிராகன் இருக்குது. இந்த வருஷம் வந்து யாருக்கு நல்லா போச்சு சொல்லி பிரதீப்க்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹியர்னே சொல்லலாம். ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்களுக்கெல்லாம் அப்புறம் ஒரு ஸ்டார் பவர் யாருக்கும் பெருசாக இல்லை, எஸ்கேக்கு ஓரளவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு 150 crores செலவு பண்ணக்கூடிய செகண்ட் ஃபிலிம்லேயே பண்ணக்கூடிய அளவு ஒரு ஸ்டாராக வந்து இந்த வருஷம் அவருக்கு அமைஞ்சிச்சு. டிராகனும் சரி டியூடும் சரி ரெண்டுமே 100 கோடி தானிச்சு. அண்ட் டிராகன் வந்து இன்னுமே ஆந்திராலாம் சூப்பராக போய் அவர் வந்து கேரியர் ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமாக இருந்துச்சு. டிராகன் வந்து படமாகவே எல்லாருக்கும் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுன்னு நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அஸ்வத் மாதிரி முத்து வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு, ரொம்ப திமிரில் பேசுகிறாரு அப்படின்ட்டு. பட் வந்து அவரோட படம் தான் அதுக்கு பதில் சொல்லிச்சு. எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லா சென்டர்ஸ்லையுமே நல்லா போச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும், யூத் ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்து படம். அண்ட் ஃபைனலாக வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா பைசன் இருக்குது. மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணி த்ரூ விக்ரமோட ஃபிலிம். எனக்கு வந்து இந்த வருஷம் பிடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்ச படம்னா பைசன் தாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை எப்படி வந்து ரியலிஸ்டிக்காக எடுக்க முடியும். நான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பைசன் ரிவ்யூவில் வந்து தங்கலை சொல்லியிருப்பேன். தங்கல் வந்து எப்படி வந்து ஒரு இந்தியன் சினிமாலே ஸ்போர்ட்ஸ் ஜென்ரலில் ஒரு ஐகானிக் ஃபிலிமும், அதே மாதிரி தமிழ்லேருந்து ஒரு ஐகானிக்கான ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமில் கண்டிப்பாக பைசன் இடம் பிடிக்குங்க. யூஸ்வலாக வந்து மாரி செல்வராஜோட மற்ற படங்கள்லாம் வந்து கேஸ்ட் சம்மந்தப்பட்ட டாபிக் அதிகமாக இருக்கும். அந்த மைய கருத்தே வந்து அதை சுற்றி தான் நடக்கும். பட் இதில் வந்து முடிஞ்சளவு அவர் கபடியை சுற்றியே தான் அதை நடக்க வச்சார். அங்கங்கே வந்து அந்த பாலிடிக்ஸை பேசினார். பட் அதுவுமே வந்து படத்தில் வந்து திணிச்ச மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து அந்த தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய ஒரு ஆள் எப்படி அந்த கேஸ்ட் பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி வந்தார் அப்படின்றது தான். இதுலேயுமே வந்து ஆப்போசிட் கேஸ்ட் வந்து பெருசாக வில்லன் மாதிரிலாம் காமிக்காமல் அவங்க சுச்சுவேஷனுக்கோசரம் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போகிற போகில் காமிச்சு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படமாகவே வந்து எனக்கு பரையேறும் பெருமாளுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பைசன் தான். அண்ட் இந்த வருஷம் வந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படமும் பைசன் தாங்க. இது வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து சில படங்கள் வந்து டாப் 10க்குள்ளே வராமல் சில பிடிச்ச படங்கள் இருக்குது எனக்கு. அதில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் கூட இருக்கும். ஆஹா ஓஹோ நிறைய பேர் சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டீசெண்டான ஃபீல் குட் ஃபிலிம் தான். பட் என்னன்னா வந்து அந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்ததுனால பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அண்ட் எல்லா பக்கமும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து வந்ததுனால அது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆனாலும் எனக்கு வந்து அது ஒரு டீசெண்டான ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு படம் வந்து மாரிசன், அதுவும் வந்து டாப் 10க்குள்ளே வரனாலும் எனக்கு பிடிச்ச படம். அப்புறம் வந்து தல அஜித்தோட குட் பேட் அக்லி வந்து இந்த வருஷம் வந்து பெரிய ஹீரோஸ் ஃபிலிமில்
சூர்யா சாரோட ரெட்ரோவும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ரஜினி சாரோட கூலி ஆகட்டும், தக் லைஃப், கமல் சாரோட தக் லைஃப் ஆகட்டும், அண்ட் வந்து தனுஷ் சார் நடிச்ச வந்து இட்லி கடை குபேரா வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அது வந்து தமிழ் படம் இல்லை, தெலுங்கு படம். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்டார் ஃபிலிம் என்ன நல்லா ஃபுல்லாக தேட்டரில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து குட் பேட் அக்லின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் என்ன தான் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாலும் பட் ஒரு கண்டென்ட்டாக எனக்கு திருப்திப்படுத்தின படங்கள் வந்து இந்த 10 படங்கள் தான். இந்த 2026 வந்து இது எல்லா ஸ்டார்ஸோட படமும் வரும். இந்த வருஷம் வந்து அவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி வந்து லாஸ்ட் இயர் நிறைய சின்ன சின்ன படங்கள் நம்மளை சர்ப்ரைஸாக வந்து நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், ஆண்பாவம் போல ஆகட்டும், குடும்பஸ்தான் ஆகட்டும், அந்த மாதிரி இந்த வருஷம் நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைசஸ்லாம் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். உங்களுக்கு போன வருஷம் ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பை.